அவருடைய மாமனார் அவர் வந்து என் கூட வந்து நிறைய பேரை ரெக்கமெண்ட் பண்ணுறாரு. ஸோ அதில் தான் ஒருத்தர் வந்து நம்ம வந்து ஊத்துக்குளி பள்ளிவாசலில் கட்டினதை பார்த்துட்டு வந்து அவரோட பில்டிங் வந்து ஃபஸ்ட்டு பில்டிங் ஒன்று கொடுக்குறாரு. ஒரு 6 lakhs கான்ட்ராக்ட் வந்து. இப்படி தான் வந்து நம்மளுடைய பிஸ்னஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதே டைமில் வந்து நம்ம வந்து வேறு ஏதாவது அடிஷ்னலாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணுறோன்னா ஒரு டிஷர்ட்டு ட்ரேடிங் பண்ணுறோம். அதுபோக டீ தூள் பிஸ்னஸ் பண்ணுறோம். பிரிண்டிங் அந்த ஸ்க்ரீன் பிரிண்டிங் பண்ணுறோம். அதுபோல் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா சைனா குட்ஸ்னு ஒரு ஃபேமஸ் இருந்தது. எந்த பொருள் எடுத்தாலும் சைனாலேருந்து வருதாமா, ரொம்ப சீப்பு, பைக் வருது, கார் வருது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து 2001 ரன் ஆகிட்டு இருந்தது. இதை மாதிரி ஒரு 4-5 பிஸ்னஸை பண்ணலான்னு சொல்லி எல்லாமே பண்ணுறோம். பண்ணால் வந்து எல்லாமே லாஸ். அதாவது இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷனுமே என்ன லாஸ் ஆகுதுன்னா ஒரு காலேஜ் ஒன்று பண்ணுறோம். அந்த காலேஜோட அக்ரிமெண்ட் என்ன அவங்க ரேட்டை ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. அந்த டேட்டில் முடிக்கலைன்னா அதுக்கு அடுத்த டேட்லேருந்து பெர் டே வந்து இவ்வளோ வந்து அதுக்கு வந்து பெனால்ட்டி இருக்கும். அந்த டைமில் பார்த்திங்கன்னா நிறைய அந்த மணலோட பிரச்சனை வந்து நிறைய எங்களுக்கு வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷனை